இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. பொதுவா நம்ம ஏதாச்சும் விதைகளை விழுங்கிட்டோம்னா அது நம்மளோட வயதுக்குள்ள செடியா முளைக்குமா. இந்த உலகத்திலேயே எந்த ஒரு நாடு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிற நாடுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போவதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதேவிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 1, நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் ஃப்ரூட்ஸோட சேர்த்து அதோட விதையும் தெரியாம சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனா இந்த விதைகள் எல்லாமே நம்மளோட வயதுக்குள்ள அது செடியா முளைக்குமான்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா சின்ன வயசுல நம்ம பழங்களோட விதைகளை விழுங்கிட்டோம்னா அது கண்டிப்பா செடியா தான் முளைக்கும்னு நம்ம எல்லாம் நம்பிட்டு இருந்தோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அது ஒரு பொய் தான்னு நமக்கு தெரியும். இந்த விதைகள் நம்மளோட வயதுக்குள்ள முளைக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, நம்மளோட வயத்துல உணவுகளை செரிமானம் செய்யறதுக்காகவே ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்கும். இந்த அமிலம் நம்ம சாப்பிடிய சாப்பாட்டோட சேர்ந்து அந்த விதைகளையும் செரிமானம் செய்யும். சோ இதனாலதான் நம்ம ஏதாவது விதைகளை விழுங்கணும்னா கூட அது முளைக்க மாட்டேங்குது. அண்ட் ஒரு விதைகளை நீங்க முளைக்க போட்டீங்கன்னா அது முளைக்கிறதுக்கு குறைஞ்சது 2 அல்லது 3 வாரங்கள் ஆகும். ஆனா நம்மளோட வயதுக்குள்ள இந்த விதைகள் போன உடனே செரிமானம் ஆகிருமா. சோ இதனாலதான் நம்ம ஏதாவது விதைகளை விழுங்குனதோ அது முளைக்க மாட்டேங்குது. நம்பர் 2, இந்த உலகத்திலேயே எந்த நாட்டில் இருக்க மக்கள் மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு கவலையும் இல்லாம இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 7 வருஷமா தொடர்ந்து மகிழ்ச்சியா இருக்க நாடு பின்லாந்து. இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிறீங்க? வெயிட் சொல்றேன். ஐநா தான் இந்த உலகத்திலேயே எந்தெந்த நாடுகள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு லிஸ்ட வெளியிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது பின்லாந்து தான். பின்லாந்துல இருக்க மக்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாம மகிழ்ச்சியா இருக்காங்களாம். அண்ட் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்க நாடுகள் டென்மார்க், ஐஸ்லாந்து, ஸ்வீடன், நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் தான். நம்பர் 3, இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தாலே கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கதாங்க செய்யும். இந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவைப்படுற ஒண்ணுதாங்க பணம். பணம் எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியமானதுன்னு நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. அப்படிப்பட்ட பணத்தை தயாரிக்கிறதுக்கு பணமே தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, இப்போ 1 ரூபாயை தயாரிக்கிறதுக்கு 1 ரூபாய் 11 காசுகள் செலவாகுமா. இதே 2 ரூபாயை தயாரிக்கணும்னா 1 ரூபாய் 28 பைசா ஆகுமா. இந்த 5 ரூபாய் காசை தயாரிக்க 3 ரூபாய் 69 பைசா செலவாகும். 10 ரூபாய் காசை தயாரிக்க 5 ரூபாய் 54 பைசா செலவாகுமா. நம்பர் 4, நம்ம எல்லாருமே கண்டிப்பா முட்டை சாப்பிட்டு இருப்போம். ஆனா நம்ம சாப்பிடுற இந்த முட்டை வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு உங்ககிட்ட கேட்டா கண்டிப்பா இத நான் வெஜ்ஜுன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா உண்மையாகவே எக் வந்து வெஜ்ஜ சேர்ந்தது தாங்க. இப்போ எல்லா ரிலிஜியன் படி என்ன சொல்லியாவேனா, ஒரு உயிரை கொன்னு சாப்பிட்டாதான் அது நான் வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட்ல சேரும். இத வச்சு பார்க்கும்போது முட்டையில எந்த ஒரு உயிரினமும் இல்ல. அப்போ முட்டை வெஜ்ல தானே சேரும். சோ இதனாலதான் முட்டைய வெஜ்ல சேரும்னு சொல்லியாவ. யாருக்கெல்லாம் எக் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 5, குளிர்காலம் வந்தாலே நம்மள நிறைய பேர் பச்சை தண்ணியில குளிக்கிறதை விட சுடு தண்ணியில குளிக்கிறது தான் வழக்கமா வச்சிருக்கோம். அப்படி வெந்நீர்ல குளிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருந்தாலும் கூட அதை விட நிறைய தீமைகள் தான் அதிகமா இருக்குதாங்க. பிகாஸ் இப்போ நீங்க டெய்லியுமே வெந்நீர்ல குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முதல்ல ஸ்கின் டேமேஜ் வரும். அண்ட் நம்ம தலையில இருக்க முடியுமே கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி வழுக்காயிடுங்க. சோ இந்த வீடியோ பாக்கிய யாராவது டெய்லியும் வெந்நீர்ல குளிக்கிறீங்கன்னா இனிமே அப்படி பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பாய்.